ராவணன் தான். சொந்த பேர் வந்து தசகிரிவன் என்று சொல்வார்கள். தசகிரிவன் என்று சொல்ல போனால் தசை என்றால் 10, தசை என்றால் 10, 10 தலையோடும் 20 கரத்தோடும் தென்னிலங்கை ராவணனானவன் தென்னிலங்கையை ஆண்டு கொண்டு வருகின்றான். அந்த தென்னிலங்கை ராவணனுக்கு ஒரு சிறிய எண்ணமானது வந்துவிட்டது. ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஆண்டவன் பகவானை பார்க்க வேண்டும், வேண்டிய வரத்தை எல்லாம் வாங்க வேண்டும் என்பதற்காக தென்னிலங்கை ராவணன் இமயமலையிலே வந்து 10 வருட காலமாகவே இமயமலை அடிவாரத்திலே வந்து பகவானை நினைத்து சங்கீதம் பாடிக்கொண்டிருக்கிறான் தென்னிலங்கை ராவணன். 10 தலையிலே ஒரு தலையை அறுத்தான், 20 கரத்திலே ஒரு கையை வெட்டினான், மணிக்குடலை புடுங்கி அதை நரம்பாக்கி அழகான வீணையாக தயாரித்து அந்த காம்போதி ரகத்தில் உட்கார்ந்து ராவணன் பகவான் நினைத்து பாடிக்கொண்டிருக்கிறான். காம்போதி ராகம், காம்போதி ரகத்திலே 10 மாத காலமாக பாடிக்கொண்டிருக்கும் போது ராவணன் இசைக்கு மயங்கி ராவணனுடைய இசைக்கு மயங்கி ஆண்டவனை கைலாச பருவத்தை விட்டு இமயமலைக்கு வந்தாராம். இந்த உலகத்துல பகவான் தேடி போனது ராவணன் ஒருவனுக்கு மட்டும்தான். காம்போதி ரகத்தில் பாடிக்கொண்டிருக்கிறான் தென்னிலங்கை ராவணன். பகவானே அப்படி அசைந்து ஆடினாராம். ராவணனை பகவான் கைலாசத்துக்கு அழைத்து சென்று ஆண்டவன் அருகாமையிலே ராவணனை அமர வைத்தார் பகவான். அடே ராவணா, ஒரு இசைக்கு நான் மயங்கி விட்டேன் அப்பா, நீ என்ன வேணாலும் கேளு, உனக்கு இல்லை என்று சொல்லாமல் தருவேன் என்றார் பகவான். என்ன வர வேணும் என்று பகவான் கேட்கும் போது ராவணன் பகவானை பார்த்து 5 வரங்களை கேட்டான். பகவானை பார்த்து முதலாவது வரத்தை கேட்டான் ராவணன். சுவாமி பகவானே, உங்களுக்கு ஒப்பாக பகவானுக்கு ஒப்பாக ஈஸ்வர பட்டமானது எனக்கு வேணும் என்று கேட்டான் தென்னிலங்கை ராவணன். ஈஸ்வர பட்டம் கேட்டான் தென்னிலங்கை ராவணேஸ்வரன். பகவானும் தந்தேன் என்று சொன்னார். அந்த முதலாக ராவணனாக இருந்தவன் ஈஸ்வர பட்டம் வாங்கினதுனாலதான் தென்னிலங்கை ராவணேஸ்வரன் என்று அவனுக்கு ஒரு பெயர் வந்தது. பகவான் ஈஸ்வர பட்டத்தை கொடுத்தார். ஈஸ்வர பட்டமானது பகவானை தவிர ஆண்டவன் 4 பேருக்கு கொடுத்தாரா ஈஸ்வர பட்டத்தை. பகவானை சேர்த்து மொத்தம் 5 பேர்களுக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு. ஒன்று பரமேஸ்வரன், இரண்டாவது அகஸ்தீஸ்வரர், மூன்றாவது நந்தீஸ்வரர், 4வது சனீஸ்வரன், 5வது தான் தென்னிலங்கை ராவணேஸ்வரனுக்கு பட்டம். ராவணன் பட்டத்தை வாங்கினான், ஈஸ்வர பட்டத்தை. 2வது வரத்தை கேட்டான் பகவான் கிட்ட போய், சுவாமி பகவானே, உங்கள் அருகாமையில் இருக்கிறாளே உங்கள் தேவியான பார்வதி, உங்கள் மனைவியான பார்வதி எனக்கு மனைவியாக வேண்டும் என்று கேட்டான் தென்னிலங்கை ராவணன். பகவான் தேவி பார்வதியை கேட்டான் தென்னிலங்கை ராவணேஸ்வரன். பகவான் இல்லை என்று சொன்னாரா? தன் தேவியான பார்வதி தேவி அழைத்து ராவணனுக்கு தாரவார்த்து கொடுத்தார் ஆண்டவனாகிய பகவான். எந்த ஆம்பளையாவது தாம் பொண்டாட்டி அடுத்தவனுக்கு கொடுப்பாரையா? பகவான் எப்பேற்பட்ட பைத்தியார பகவான் பத்தியடா. பகவான் தேவி பார்வதியை வாங்கினான் தென்னிலங்கை ராவணேஸ்வரன். அடுத்து 3வது வரம் 7.5 கோடி வர வேணும் கேட்டான் இந்த பகவான் கிட்ட போய். 7.5 கோடி வரத்தையும் கேட்டான் ஆண்டவன் பகவான் கிட்ட போய் தென்னிலங்கை ராவணேஸ்வரன். பகவானும் தந்தேன் என்று சொல்லிவிட்டார். ராவணன் 7.5 கோடி வரத்தையும் கேட்டான், அதையும் வாங்கிவிட்டான். 4வது வரம், சுவாமி பகவானே, உங்கள் அருகாமையில இருக்கிறாரே சக்தி வாய்ந்த வெள்ள பிள்ளையார், அந்த வெள்ள பிள்ளையார் எனக்கு வேணும் கேட்டான் தென்னிலங்கை ராவணன். வெள்ள பிள்ளையாரை பகவான் கையில் எடுத்தார், ராவணன் கையில கொடுத்தார். கொடுக்கும் போது ஒன்று சொல்லி கொடுத்தார்.
ராமணேஸ்வரா, இந்த வெள்ள பிள்ளையார் அவன் சக்தி வாய்ந்த வெள்ள பிள்ளையார். உன் கையில நான் தாரப்பா. தென்னிலங்கை உன் அரண்மனைக்கு போறது வரைக்கும் வெள்ள பிள்ளையார மட்டும் தரையில வச்சிடாத. அப்படி தரையில வைத்தே ஆனால் தரையோடு தரையாக உட்கார்ந்து வேறு ஒண்ணு வெள்ள பிள்ளையார் உட்கார்ந்துக்கிடுவாரு என்று பகவான் வெள்ள பிள்ளையாரையும் கொடுத்தான். கடைசி 5வது வரத்தை கேட்டான் ராமணேஸ்வரன். சுவாமி பகவானே, இந்த தென்னிலங்கை ராமணேஸ்வரனுக்கு கைலாசபுரத்தில் உள்ள தேவாதி தேவர்கள், அமரதேவ முனிவர்கள், 33 கோடி தேவர்கள் யாராலையும் அழிக்க முடியாத வர வேண்டும் கேட்டான். அதையும் பகவான் தந்தேன் என்று சொன்னார். 5 வரத்தையும் வாங்கிக் கொண்டு தென்னிலங்கை ராமணேஸ்வரன் பகவான் தேவியான பார்வதா தேவி அழைத்துக் கொண்டு வெள்ள பிள்ளையாரையும் கையில் எடுத்துக்கொண்டு 7.5 கோடி வரத்தையும் வாங்கிக் கொண்டு கைலாசத்தில் உள்ளவர்களால் அழிக்க முடியாத வரத்தையும் பெற்று ஈஸ்வர பட்டத்தை பெற்ற தென்னிலங்கை ராமணேஸ்வரன் புஷ்ப வாகனத்திலே அமர்ந்து ஆகாய மார்க்கமாக கைலாச மலையை விட்டு தென்னிலங்கைக்கு பறந்து வரும்போது பகவான் முடியல யார் இருக்கா தெரியுமா? அந்த பகவான் தேவி பார்வதி ராவணனும் புடியதில இருந்ததொரு பார்வதி அண்ணனையும் தடுவாழ என்ன கோபம் பையன் போல அத்துவன காணகத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அச்சுதனோன் இங்கே கீழே என் பெருமாள் கோபாலகண்ணன் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். என் பெருமாள் கண்ணபிரான் ஏறிட்டு பார்த்தார். ஆமா, ராவணனானவன் புஷ்பவானத்தில் பறந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். முதலாவதாக வெள்ளப்பிள்ளையாரை காப்பாற்ற வேண்டும் என்று என் பெருமாள் கண்ணபிரான் ஆமா அந்த வாயுதேவனை வரவழைத்து ராவணன் வாய் வழியாக அவன் வயிற்றுக்குள்ள அனுப்பினார் என் பெருமாள் கண்ணபிரான். வாயுதேவனானவன் பறந்து வந்து ராவணேஸ்வரன் வாய் வழியாக வயிற்றுக்குள்ள போனார் வாயுதேவன். ஆமா, ராவணன் வயிற்றுக்குள்ள வாயுதேவன் போன கதி என்னாவும் ராவணேஸ்வரனுக்கு வயிற்றுக்குள்ள ஒரே அம்மாள் கும்மாளியா வருது.
வயத்துக்குள்ள ஒரே கலக்கம் வருது, கலக்கம் வருது. உடனே ராவணேஸ்வரனுக்கு இப்ப வெளியே போகணும். புஷ்பவாகனத்தை விட்டு அப்படி கீழே இறங்கினார். கையில வெள்ள பிள்ளையார் இருப்பதையும் கண்ணால கண்டா. வெளியவும் போகணும், வெள்ள பிள்ளையாரும் கீழே வைக்க முடியாது என்று ராவணன் காட்டுக்குள்ள தேடி பார்த்தான் ஒரு குழந்தையை. என் பெருமாள் கோபாலகண்ணன் 12 வயது பாலகனாக நின்று கொண்டு ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். என் பெருமாள் கோபாலகண்ணன் என் பெருமாளை கண்டான் இந்த தென்னிலங்கை ராவணேஸ்வரன். என் பெருமாள் என்று தெரியாமல், அடே பாலகா இந்த வாடானு கும்பிட்டான் தென்னிலங்கை ராவணேஸ்வரன். என் பெருமாள் கோபாலகண்ணன் பக்கத்துல வந்தா. டே பாலகா, எனக்கு வயத்துக்குள்ள அம்மாளி கும்மாளியா வருது, நான் வெளியே போக வேண்டும். நான் வெளியே போய் வருவது வரைக்கும் இந்த வெள்ள புள்ளையாரம் கையில வச்சுக்கோ. நான் வருவது வரைக்கும் வெள்ள புள்ளையாரம் மட்டும் கீழே வச்சிடான்னு சொன்னான் தென்னிலங்கை ராவணேஸ்வரன். என் பெருமாள் கோபாலகண்ணன் பார்த்தான். யோ அரசா, ஏ மன்னா, எங்க அப்பாவோ நந்த கோனார் வந்து பொல்லாத கோபக்காரரு. எங்க அப்பா நந்த கோனார் வந்து என்கிட்ட ஏகப்பட்ட ஆடு நிக்கி. ஆடு மாடெல்லாம் மந்தல மேய்ந்த மாடு. பயிர்ல போய் மாடு ஆடு மாடு விழுந்துரும். ஒன்னு சொல்லுவேன், 2 சொல்லுவேன், 3 சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நீ வந்து வாங்கலன்னா பிள்ளையார தலையில வச்சுட்டு ஆடு மாடை பத்திட்டு போயிருவேன் என்று என் பெருமாள் சொன்னார். ராவணனுக்கு வேற வழி தெரியலை. சரி, நம்ம அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம்ல என்று என் பெருமாள் கண்ணபிரான் குழந்தை கையில இந்த வெள்ள பிள்ளையார கொடுத்தாரு. ராவணன் ஒரு காலத்துக்கு வச்சிருக்கிறான். என் பெருமாள் 1ன்னாரு. 2வது காலத்துக்கு வச்சிருக்கா ராவணன். என் பெருமாள் 2ன்னாரு. 3வது காலத்துக்கு வச்சிருக்கிறான் ராவணன். தரையில கூட உட்காரல, வெளியே இருக்கல. 3வது சொன்னா 3 சொன்னார். வெள்ள பிள்ளையார என் பெருமாள் கீழே வச்சுட்டாரு. தரையில வைத்த வெள்ள பிள்ளையார் பாருங்க, தரையோடு தரையா உட்கார்ந்து வேறு ஊடி உட்கார்ந்துகிட்டாரு. ராவணேஸ்வரன் வெளியெல்லாம் போயிட்டு கைகாலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு பாலகனை தேடி வந்தான் இந்த ராவணேஸ்வரன். டே பாலகா, நான் கொடுத்த வெள்ள பிள்ளையார கொடுத்து கேட்டாரு. யோ ராவணேஸ்வரா, நீர் கொடுத்த வெள்ள பிள்ளையார் இருக்கே தூக்கிட்டு போறீங்க. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல 1, 2, 3 சொல்லுவேன். நான் 1, 2, 3 சொன்ன நீர் ஆள் வரல, வெள்ள பிள்ளையார தலையில வச்சுட்டோம்னு சொன்னார். தென்னிலங்கை ராவணேஸ்வரன் பாருங்க, தலையில வைத்த வெள்ள பிள்ளையார ஒரு கரத்தால் அசைச்சான், 2 கரத்தால் அசைச்சான், 3 கரத்தால் அசைத்தான், 10 கரத்தால் அசைச்சான், 15 கையால் அசைச்சான், 19 கையால் அசைச்சு பார்த்தான். பிள்ளையார அசைக்க முடியல. பிள்ளையார் அங்கே உட்கார்ந்துகிட்டாரு. வெள்ள பிள்ளையார அங்கே வைத்து விட்டு தென்னிலங்கை ராவணேஸ்வரனானவன் பார்வதாதேவியை அழைத்துக் கொண்டு ஆகாயத்திலே புஷ்பவாகனத்தில் வரும்போது கொஞ்ச தூரம் போன உடனே என் பெருமாள் மறுசுரூபத்தை எடுத்தார் கண்ணபிரான். முதல்ல வெள்ள பிள்ளையார காப்பாற்றி விட்டோம். இப்ப நம்ம நங்கையான பார்வதி காக்க வேண்டும் அல்லவா என்று என் பெருமாள் கோபாலகண்ணன் சொர்பத்தை மாத்தினார். ஒரு 90 வயது கிழவன் போல, கல்லாடும் கிழவனை போல கோலம் கொண்டு நல்ல தாரை இழுத்து கட்டிட்டு காட்டுல உட்கார்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் என் பெருமாள் கோபாலன். விவசாயி போல கோலம் கொண்ட கண்ணன் பாருங்க, பள்ளத்துல கொண்டு ஊத்த கட்டி இருக்கிறாரு. மேட்ல கொண்டு பாத்திய கட்டிருக்காரு. மேட்ல கொண்டு பாத்திய கட்டி கத்தரிக்காய் செடியை கொண்டு வந்து அத தலைகீழ நட்டி ஓட்டத்துல அவங்க போட்டு 1, 2 அரைச்சுக்கிட்டு இருக்கிறார் கோபாலகண்ணன். புஷ்பவாகனத்துல போற ராவணனுக்கு தண்ணி தாகமாகி விட்டது. தண்ணி தாகத்தோடு அங்க இறங்கினார் ராவணேஸ்வரன். ஓட்ட கோயில வந்துகிட்டு இருந்தா தண்ணி, அத 3 கை தண்ணீரை அள்ளி குடிச்சு பார்த்தான். இந்த விவசாயம் சொல்றது யாருக்கு மாறா இருக்கு? என் பெருமாள் என்று தெரியாத ராவணேஸ்வரன் அப்பதான் சொன்னான், யோ புத்தி கட்ட விவசாயி, அறிவு கட்ட விவசாயி, நீலா ஒரு மனுஷனாவே பள்ளத்துல கொண்டு ஊத்த வெட்டி இருக்கிற, மேட்ல கொண்டு பாத்திய கட்டி இருக்க, கத்தரிக்காய் செடி கொடுத்து தலைகளை கட்டிருக்கிய,
ஓட்ட கூரையை போட்டு இறங்கிறியே, ஒரு சொட்டு தண்ணி மேல போகுமா? கத்திரிக்காய் செடி தலைகளை நட்டா என்னை கத்திரிக்காய் காய்க்க? உனக்கெல்லாம் மண்டையில அறிவு இருக்கான்னு கேட்டார் ராமணேஸ்வரன். அப்பதான் என் பெருமாள் வாய் திறந்து சொன்னாரு, ஏ ராமணேஸ்வரா, உனக்கு அறிவில்லையா எனக்கு அறிவில்லையா? அட வைத்தியாரா, பகவான்கிட்ட போய் நீ ஏமாந்து போய் வாரியே, என்னைய பார்த்தா நீ பைத்தியாரன்னு கேட்க? பகவான் உங்ககிட்ட கொடுத்தாலே 5 வரம், அந்த 5 வரமும் பொய் வரம் தான். பகவான் உனக்கு வெள்ள பிள்ளையார கொடுத்தாருல, அந்த வெள்ள பிள்ளையார பகவான் இடவெளியில புடிக்கிட்டாரு பத்தியா? உன் பக்கத்தில் இருக்காளே ஒரு பெண்ணானவள், அவ என்ன பகவான் தேவி பார்வதியா? கிடையாது. உன் மனைவியான மண்டோதரிய வரவழைத்துதான் பகவான் பார்வதி போல உருவம் செஞ்சு கொடுத்திருக்காரு. உன்னை ஏமாத்திட்டாரா பகவான்? நீ ஏமாந்து போய் வாரியப்பா, என்னையவா நீ பைத்தியாரம் சொல்ற அப்படின்னு விவரம் தெரிஞ்சது போல என் பெருமாள் கண்ணன் சொன்னாரு. அப்பதான் ராவணனுக்கே புத்தி வந்தது. யோ விவசாயி, நீ சொல்வது உண்மைதானே? உண்மைதான்டா. மறுபடி ராமனான்னு கைலாசத்துக்கு போ, பகவான்கிட்ட வாங்கி 5 வரத்தை திருப்பி ஒப்படைச்சிரு. திருப்பி மறுபடியும் பகவான்கிட்ட வரத்தை கேளு, ஒழுங்கா உனக்கு தருவாரு என்று என் பெருமாள் கலவனம் போல சொன்னாரு. தென்னிலங்கை ராமணேஸ்வரன் மறுபடியும் கைலாசத்துக்கு வந்தான். திரும்பி வந்தான் பத்தியலா, பகவான் தேவி பார்வதியை பகவான் கிட்டே ஒப்படைச்சிட்டான். 5 வரத்தையும் பகவான் கிட்டே ஒப்படைச்சிட்டான். அப்பதான் என் பெருமாள் கண்ணன் பகவான் பக்கத்துல வந்து தட்டி கொடுத்தாரு. ஓ மச்சான் பகவானே, உங்க பாட்டுல ராவணன் கிட்ட வரத்தை கொடுத்துட்டே, அவங்கிட்ட இருந்து என் தங்கையான பார்வதி பிரிக்கிறதுக்கும் வெள்ள பிள்ளையார நான் தலையில வைப்பதற்கும் இனிமையாவது வரம் கொடுக்கும் போது யோசனை பண்ணி வரத்து கொடு மச்சான் என்று என் பெருமாள் பகவானை தட்டி கொடுத்தார். உடனே என் பெருமாள் கண்ணன் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவன் பகவான் கொடுத்த 5 வரத்தை வாங்கி கொண்டு ராவணனுக்கு மறுபடியும் 5 வரத்தை கொடுத்தார். ஈஸ்வர பட்டமானது கொடுத்ததுதான். 7 கோடி வரத்தையும் பகவான் திருப்பி வாங்கி கொண்டு தென்னிலங்கை ராவணனுக்கு 1/2 கோடி வரத்தை மட்டும் தான் கொடுத்தாரா. வெள்ள பிள்ளையாருக்கு பதிலாக பகவான் ராவணனுக்கு கல்லு பிள்ளையார் தூக்கி கொடுத்தாரு. ஒரு கல்லால செய்த பிள்ளையார் தூக்கி கொடுத்தாரு. பகவான் தேவி பார்வதி வாங்கி கொண்டு அவன் மனைவியான வண்டோதரி பெண்ணை அழைத்து பார்வதி போல உருவம் பொறித்து கொடுத்தாரா ஆண்டவரேக பகவான். கைலாசத்தில் உள்ளவர்களை அழிக்க முடியாத வரத்தையும் கொடுத்து விட்டார். இத்தனை வரத்தையும் வாங்கின தென்னிலங்கை ராவணேஸ்வரன் அவ எங்க வாரான் தெரியுமா? தென்னிலங்கை தேசத்தில் தென்னிலங்கை தேசத்தில் ராவணன் ஓடி வந்து 9 நவக்கிரகம் 9 படியா போட்டு போட்டல்லவோ அதிலையும் மிதித்தல்லவோ அரசாட்சி செய்வானா 9வது படியதிலே பகவான் படுத்திருக்கார். படுத்ததோரு பகவானவர் யாரு என்று பார்ப்பாரா? தென்னிலங்கை மன்னனுக்கு தென்னிலங்கை பரிதோஷம் முடித்துரையா ராவணன் செய்யும் போது அவனுடைய கொடுமையாது தென்னிலங்கையில் தாங்காமல் தேவாதி தேவர்களோ தெய்வலோகரம்பைகளோ கைலாச மலையில் வந்து பகவானை கண்ணால் கண்டு ஆண்டவனே பகவானே கொடுமையாரு தாங்கவே முடியலையே, அதனால பகவானே வாழ வரும் வேண்டமையா, வாழ வரும் வேண்டமையா,
கொல்வதற்கு மலையறியில யாராலையும் முடியாது. ராவணனை கொல்வதற்கு மனித பிறவி எடுக்க வேணும். தெய்வமா இருந்தாலும் மனித பிறவி எடுத்தவர் தான். ராவணனை கொல்வதற்கு சரியான நேரம் பார்த்து மலையதில தேவர்கள் ஒன்று கூடி ரகசியம் பேசினார். தென்னிலங்கை ராவணேஸ்வரனானவன் கைலாசத்தில் உள்ளவர்களாலே அழியாத வரத்தை பெற்றதுனாலே ராவணனை கொல்ல வேண்டுமானால் மனித பிறவி எடுத்தவர் தான் கொல்ல முடியும் என்று தேவர்கள் எல்லாரும் தெய்வ ரகசியம் பேசும் போது ஆண்டவன் பகவான் பார்த்தார். அத்தான் கோபால கண்ணனை வரவழைத்து, அத்தானோ கோபால கண்ணா, தென்னிலங்கை ராவணேஸ்வரனை கொல்ல வேண்டுமானால் நீங்கள் தான் ராம அவதாரம் எடுக்க வேண்டும். அயோத்தியாபுரி பட்டணத்தில் நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக தசரத சக்கரவர்த்திக்கு அவர் மனைவிமார் 3 பேர்களும் 10 மாத கர்ப்பத்தோடு இருக்கிறார்களே. அயோத்தி மன்னனானவருக்கு நாராயண பெருமாளே சென்று ராம அவதாரம் எடுக்க வேண்டும், ராவணனை கொல்ல வேண்டும் என்று கோசலையால் திருவயத்திலே வந்து கோதண்ட ரகுராமன் ராமனாக பிறக்க வேண்டும். ராமன் படுத்திருப்பாரே பாம்பு ஆதிசேடன், சுமுத்துராதேவி வயற்றிலே லட்சுமணனாகவும், வலது கையில உள்ள சக்கரமானது கைகேசி திருவயத்தில் பரதனாகவும், கையில உள்ள சக்கரமானது சுமுத்துராதேவி வயற்றிலே வந்து சத்துருக்கனாகவே ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி 4 பிள்ளையாக பிறக்க வேண்டும், ராம அவதாரம் எடுக்க வேண்டும் என்று என் பெருமாளை பார்த்து பகவான் சொல்லும் போது என் பெருமாள் சொல்லுகின்றார், அத்தான் பகவானே, நான் போய் ராம அவதாரம் எடுத்தேனானால் ஆண்டவன் பகவான் நீங்களே வந்து ஆஞ்சநேயராக பிறக்க வேண்டும். ஆண்டவன் வந்து அனுமானாகவும், என் தேவியான லட்சுமி தேவி வந்து சீதா பிராட்டியாகவும், தெய்வேந்திரன் வந்து வாலியாகவும், சந்திரன் வந்து சுக்கிரனாகவும், 33 கோடி தேவர்கள் வந்து 60,000 வெள்ள வாகன சேர செய்ய பிறக்க வேண்டும். நீங்க அத்தனை அதிபர்களும் உதவி செய்தீர்களேயானால் நான் ராமனாக பிறந்து ராவண சம்பாரம் முடிப்பேன் என்று சொல்லும் போது அத்தனை அதிபர்களும் சரி என்று சம்மதிக்க ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி வந்து ராமனாகவும், படுத்திருக்கும் பாம்பு ஆதிசேட லட்சுமணனாகவும், சக்கரன் வந்து பரதனாகவும், சங்கு வந்து சத்துருக்கனாகவும், ஆண்டவன் பகவான் வந்து அனுமந்தனாகவும், தெய்வேந்திரன் வந்து சுக்கிரீவனாகவும், பாலியாகவும், சந்திரன் வந்து சுக்கிரீவனாகவும், 33 கோடி தேவர்கள் வானரங்களாகவும் பூலோகத்தில் பிறப்போம் என்று சம்மதிக்க அயோத்தியாபுரி பட்டணத்தில் கோசலையாளுக்கும் கைகேசிக்கும் மங்கையான சுமுத்ராதேவிக்கும் என்ன பகவான் நூட திருவையாலே 10வது மாதத்திலே கோசலையாள் திருவாயத்தில் நாராயணன் வாடி வந்து ராமன் நக பறந்து ஹரிராமன் பறக்கும் போது நல்ல கோலவை போட்டார், கோலவ சத்தம் பாடுவார். ஸ்ரீராமனும் பிறக்கும் போது, ஸ்ரீராமன் பிறக்கும் போது
குலவை போடுவார் கொலவர்களே பாரவத்தி மக்களா ஹரிராமன் பறக்கும் போது பட்டணத்தில் கொலவை போடுவார் ஸ்ரீராமன் பறக்கும் போது யாரு கொலவை போடுவார் கோபாலன் பறக்கும் போது கோபாலன் பறக்கும் போது கொலவை சத்தம் காட்டுவார் பரந்துரையோ லட்சுமண சந்துரலும் அம்மாமார் 3 பேரும் 4 குழந்தை பிறந்திடும் நல்லையாள் திருவயத்தில் ராமாவும் கைகேசி திருவயத்தில் செல்ல மகன் பரதனுமா திருவயத்தில் லட்சுமண சத்துருக்கு 4 குழந்தை பிறந்த போது சத்தம் காக்குதையோ வளரும் போது சபையோர்களே பெரியோர்களே இருக்கும் தாய்மார்களே உள்ள சிறு குழந்தை கருப்பசுவாமி வாசல்ல ராமயானம் படித்தோமான 8 நாள் ஆனாதோ ராமயானம் முடியாது கருப்பசுவாமி பிறக்க வேணும் சுருக்கியல்லும் பாட வேணும் அயோத்தி பட்டணத்தில் ராமன் தம்பிமார்கள் 5 வயதில் அறிவு பள்ளி படிப்பார 7 வயதாட்சி 64 சாத்திரமோ ராமன் படிப்பார 2 வயதாட்சி கலையும் கற்றாரே 13 வயதில் ராம பகவான் சபதியோட சபதத்தையும் சபதத்தையும் ராம வீரன் யாத்தாரே 14 வயதில் முத்திர முனிவரோடு லட்சுமணர் நாட்டுக்கு போயல்லவோ தாடகையை சம்பாரம் முடித்தார கொன்று வேண்டு அயோத்தி வாரபோது இருந்ததோரு அகிலிகை பெண்ணே ராமனோட வலது காலை பட்டபோது இருந்தாளே அகிலிகை இழந்தறிந்தாள் மரிசியோடு ராம வீரன் சேர்த்து வைத்து முத்துர முனிவராட ராம
முடித்தல்லவோ அயோத்தி அழைத்து வாரா அயோத்திக்கு அழைத்து வாரா ராம பகவானே குமார் என்பவர்கள் அவசிருந்து பெற்ற மகன் மனோஜ் என்பவர்கள் 10 லட்சம் கொண்டு வந்து பரிசளிப்பா செய்து மத்தியானம் மதியம் போல் பாடுகிற நாமளுக்கு சொரிமுத்து என்பவர்கள் 100 லட்சம் கொண்டு வந்து அந்தளிப்பா செய்திருந்தார் உங்களுட வாசலல்ல வடக்கரை கருப்பசுவாமி சுவாமி அருளா கருப்ப சுவாமி கல்யாணம் பொல்வாளர் ராமாவு லக்ஷ்மணர் விஸ்வாமுத்திரர் கைபிடித்து அயோத்தி வாரபோது இல்லை என்ற தியாகத்திலே ஜனகராஜன் ஆண்டுவார ஜனகனுட மகளானே சீதாதேவி பெண்கொடியை ஜனகராஜன் மகளான ஜானகியை மாலையிட்டு கொடுப்பதற்கு 56 அரசர்களை அழைத்திருந்தார் அரண்மனைக்கு சீதாதேவி திருமணத்தை திருமணமும் பார்ப்பதற்கு ராமாவு லக்ஷ்மணரும் போயிருந்தார் சீதாதேவியை மாலை போட சீதையோடு பிறந்ததோடு அசுரவில்லு இருக்குதையோ அசுரவில்லை கையில் எடுத்து வளைத்த மன்னனுக்கு ஜானகியை மாலையிட்டு நன்றி ஜனகன் சொல்ல அப்பேற்பட்ட அசுரவில்லை 55 அரசர்களும் அசைக்கத்தான் முடியலையே அசைக்கத்தான் முடியலையே அசைக்கத்தான் முடியலையே குழந்தை போல இழந்தறிந்தார் ராமனு வருவார் சீதையுட அசுரவில்லை பூமாலையை எடுப்பார் பூமாலையை எடுப்பது போல் அசுரவில்லை கையில் எடுத்து காலால் முட்டு கொடுத்து எல்லை தான் வளைத்தாரே அப்பேற்பட்ட அசுரவில்லை ராமன் வளைத்ததால் சீதாதேவி பெண்கொடிய ராமன் திருப்பூட்டி பெண்கொடிய ராமவீரன் மாலையிட்டு ஸ்ரீராமனா இருந்தவர் தான் சீதாராமனா ஆதவர் ஸ்ரீராமனா இருந்தவர் தான் கல்யாண ராமனா மண்டபத்தில் 3 பேரும் திருமணமும் முடித்தல்லவோ அண்ணன் தம்பி 4 பேரும் 4 மனைவியோடு அயோத்தி வரும்போது பரசுராமன் ஓடி வந்து ராமனை வழிமறித்து ஏடா ரகுராம சீதையோடு பிறந்ததோடு அசுரவில்லை வளைத்தெடுத்து மலைமையோடு போதை அப்பா ஒரு ஜமமானு ஒன்று இருக்குதப்பா உடைய வில்லத்தானே ராம வீரன் வளைக்கிறானோ யுத்தத்துக்கு வாடா என்று பரசுராமன் சொன்னதாலே ராமாவும் சம்மதித்து பரசுராமன் கையில இருந்து அசுரவில்லை வாங்குதாரா இரண்டாக ஒடித்தாரா பகவான் இடமதியில பகவான்
போது அயோத்தி தசரதனும் மூத்ததொரு மகனான ஹரிராம பகவானே கட்டி வைப்பதற்கு ஆலோசனை செய்யும் போது மந்தாரை கூறியவ ராமனை பழிவாங்க இடமாறியில கைகேசி இடமாறியில அவ சொன்னதாலே கைகேசி தசரதனை வரவழைத்து 2 வாரம் கேட்டாரே ஐயாவே தசரதரே ஐயாவே தசரதரே என் மகன் பரதாழ்வாய் ஆடாள வேணும் ஐயா ராம பகவான் ஆடாள வேணும் ஐயோ என் மகன் பரதாழ்வாய் ஆடாள வேணும் என்று கைகேசி கேட்டவரது கைகேசி கேட்டவரது ராமாவும் லக்ஷ்மணரும் கையான ஜானகிய உரி தரித்தல்லவோ 4 ஆண்டு காலம் வாசம் சாலை இருக்கும் போது இலங்கை ராவணன் பிராட்டியை எடுத்து கொண்டு போய் இலங்கை ராஜத்தீர மாத காலமாக அசோக மனமதிய அசோக மனமதிய பட்டம் கட்டி கதல் துணையோடு மந்தன் துணையோடு 1000 குரத்தோடு சேனையோடு ராமாவும் லக்ஷ்மணரும் சமுத்திரத்தை கட்டியெல்லாம் இலங்கை சென்றல்லவோ ராமணனை வரை முடித்து ராமணனை கொண்டு விட்டு அதில் இருந்ததோடு பெண்ணத்தான ராமவீரன் சிறைமீட்டி அயோத்தி கொண்டு வர ஆண்டி போன வேளை ராமவீரன் கைபிடித்து அயோத்தி வரும்போது ராசிடும் உண்ணல்லவோ அயோத்தி பட்டணத்தில் ஹரிராமன் வருவார் சிறை போன சீதாதேவியை ராமன் சிறை வெட்டி கொண்டு வருகிறார். கடல் தாண்டி போனவளை ராமன் கைப்பிடித்து கொண்டு வந்து அயோத்தியாபுரி பட்டணத்தில் ராமனும் பரதனும் சத்துருக்கனும் லட்சுமண பெருமாளும்
அங்கதனும் அனுமானும் சாம்பு வந்த விபோச்சனரும் 60,000 வெள்ள வானர சேனசேனியத்தோடு சுமதீந்திரன் என்ற மந்திரியோடு நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறார் ராமபிரான் அல்லவா. ராமபிரான் சிம்மாசனத்தில் அமர்ந்தவுடனே அன்று மறுநாள் மந்திரிமார்களை வரவழைத்து கூட்டம் போட்டார். ராமபிரான் மந்திரிமார்களை வரவழைத்து அவசரமாக ஆலோசனை செய்தார். நாமளும் 14 ஆண்டு காலம் வனத்திலே அமர்ந்திருந்தோம். இந்த 14 ஆண்டு காலமும் அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வந்தது நம்ம தம்பியான பரதாழ்வா ஆண்டு வந்தான். அப்படி உண்மையும் பொய்யும் தெரிய வேண்டும் என்பதற்காக மன்னனாகிய ராமச்சந்திர பகவான் மந்திரி பிரதானிகளை வரவழைத்து சொன்னார். அடே மந்திரிமார்களே, நமது அயோத்தியாபுரி பட்டணத்தில் 1000 தெருக்கள் உண்டு. அதுல ஒவ்வொரு தெருவுக்கு 1000 வீடுகள் உண்டு. நெட்ட தெருவாயிரம், குட்ட தெருவாயிரம், குறுந்தெருவாயிரம், நெடுந்தெருவாயிரம், ஒவ்வொரு தெருவுக்கு 1000 வீடுகள் உண்டு. இன்றைய நாள் முதலாக தெருவுக்கு ஒரு மந்திரியாக, வீதிக்கு ஒரு மந்திரியாக சென்று, வீடு வீடாக சென்று, அரண்மனை அரண்மனையாக சென்று, அத்தசாம நேரத்தில் நகர் சோதனை பார்க்க வேண்டும். அப்படி நகர் சோதனை பார்த்து வரும்போது அயோத்தியாபுரி மக்கள் எல்லாம் ராமனை பற்றி குறை பேசுகிறார்களா, இல்ல பரதனை பற்றி குறை பேசுகிறார்களா, உண்மையும் பொய்யும் சொல்கிறார்களா? அப்படி அயோத்தியாபுரி மக்கள் எல்லாம் ஏதாவது பொல்லாங்கு சொல்லி பேசினார் அது ராமனிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். அப்படி ராமனிடத்தில் சொல்லாதவருக்கு ராம துரோகம் பிடிக்கும் என்று தெருவுக்கு ஒரு மந்திரியாக நகர் சோதனை பார்ப்பதற்காக ராமபிரான் அனுப்பும் போது அயோத்தியாபுரி பட்டணத்திலே வந்து ஹரிராமன் மந்திரிமார்கள் எங்க வாராங்க தெரியுமா? அத்தசாமோ நேரம் போல ராமபிரான் மந்திரிமார் மேல போர்த்தி கம்பும் கையிலெடுத்து பெருவா போயல்லவோ வீடு வீடா போயல்லவோ நேரம் போல சோதனை பார்த்துவார என்று சொல்வார்கள். வார்த்தையை சொல்ல மாட்டான்.